ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கோட் ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ட்ரெய்லர்னே சொல்லலாம். இன்னுமே டிஏஜிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மூவியில் இன்னுமே பெட்டராக பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது. கான்செப்டும் விபி கண்டிப்பாக ஒரு மாதிரி பிளாட்டாக கொண்டு போகாமல் நல்லாவே கொண்டு போவார்ன்றது எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில லீக்குக்கு அப்புறமா இது ஜெமினி மேன் அந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸில் தான் எடுத்திருக்காங்க, அந்த படம் தான் அப்படியே அப்படின்ற மாதிரியான பல பேச்சுகள் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெமினி மேனுடைய பிரேக் டவுனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெமினி மேன் அப்படின்ற அந்த மூவி வந்து வில் ஸ்மித்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு அண்ட் டிஏஜிங்லாம் உண்மையிலே தாறுமாறாக கொடுத்த மூவினே சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் ஆக்ஷன் பேக்கடு அண்ட் ஒரு சில ஃபன்னோடையவே இந்த மூவி நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. வில் ஸ்மித்துக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில் ஸ்மித் எல்லா ஜேர்னர்லையுமே நடித்ததில் இது உண்மையாலுமே ஒரு ஆசமான மூவின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி ஃபேவரட் மூவி. படத்துடைய ஸ்டார்டிங்கில் வில் ஸ்மித் அதாவது ஹென்ரி கேரக்டரில் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் எனக்கு வந்து ஒன்று ஃப்ரீடத்தை கொடுங்க இல்லை சாவை கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இங்கே ஒரு அசசினேஷன் மிஷனுக்காக தான் வந்திருப்பார், அவருடைய 72வது கில்காக. ஸோ அவர் வந்து ஒரு மூவிங்கில் இருக்கிற ஒரு ட்ரெயினில் இருக்கிற ஒருத்தரை டப்புன்னு அடிப்பார் அசால்ட்டாக. அதுவும் அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ரஷ்யன் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொண்டு இருப்பார். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயாலஜிஸ்ட் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறமா தெரியும். ஹென்ரி தலைக்கு எய்ம் வச்சுருப்பார். பட் அவரோட த்ரோட்டில் பட்டு அவர் இறந்துருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவருக்கு போயிருந்தால் அந்த பக்கத்தில் இருந்த குழந்தை போயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் ஸோ ரிட்டையர் ஆகிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான அவர் ஒதுங்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ணுற இடத்துல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கையிலுமே ஒரு மாதிரி டேட்டோ விட்டுருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதில் அதை குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கும்பொழுது டெல் அவர் மீட் பண்ண வந்திருப்பார். ஆக்சுவலாக அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதாவது வில் ஸ்மித்துக்கு வர எல்லா அசஸ்மெண்ட்டையுமே இவங்க கொடுத்து இவர் மூலியமாக தான் அவருக்கு அந்த அசைன்மெண்ட்லாம் போகுது. ஸோ அவர் மீட் பண்ணி பேசுகிறதுக்காக வந்திருக்கும்போது உன்னை ப்ரைவேட்டாக பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டை ரெண்ட்டுக்கு எடுக்க போன இடத்துல தான் நம்ம டேனியா ஹென்ரியை மீட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இடத்துல ரெண்ட்டுக்கான காசு என்ன எவ்வளோ அப்படின்னு கேட்கும்பொழுது தான் 23.46 அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், $23.46 அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கலாம். பட் இதில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோன்ஸ் நம்ம உடம்புல இருக்குன்ற விஷயம் தெரியும். ஸோ அப்படின்னா 46 குரோமோசோன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது என்னத்தை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு குளோனிங் பேஸ் பண்ண மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேமிலி ஃபியர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸோ இவங்களை இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வந்து அவங்கள க்ளோன் பண்ணி அதுலேருந்து ஃபியர் இல்லாத ஒரு கேரக்டரை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக சிக்கினா தான் நம்ம ஹென்ரி, பெஸ்ட் ஷூட்டர் அண்ட் டிசிப்ளினான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஹென்ரியோட டிஎன்ஏவை வச்சு 2 பேரை க்ளோன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் ஜூனியர் அண்ட் இன்னொருத்தர் வெப்பன் அப்படின்ற மாதிரியான மென்ஷனுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிட்டையர் ஆன ஹென்ரியாட்டி எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ அவரை கொண்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஜூனியர் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் கிளேவரிஸ் வந்து அவருடைய ஜெமினி மேன் டீமை அனுப்ப ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே டிஐயோடைய ஹெட் வந்து இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு கூட லிங்க்கில் இருந்த யாரெல்லாம் வேலை செய்யும்போது கூட லிங்க்கில் இருந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்கு, டேனியா எல்லாரையும் கொல்ல ட்ரை பண்ணும்போது டேனியாவை நம்ம ஹென்ரி காப்பாற்றி அப்படியே கொண்டு வந்துடுறாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா ஒரு கடலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேரர் அப்படின்ற நம்மளுடைய வாங் கேரக்டர், அதாவது மார்வலில் வாங்கா காமிச்சா ஒருத்தர் வந்து இங்கே பேரர் அப்படின்ற மென்ஷனில் இங்கே வந்திருப்பார். ஸோ அவர் வந்து ஃப்ளைட்டில் காட்டுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பக்கத்தில் போட் இருந்தும் போக முடியாததுக்கான காரணம் கடலில் சுறா போய்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ போனால் கண்டம் தான் அப்படின்ற மாதிரியான ஒதுங்கி தான் இவங்க வெயிட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஹென்ரிக்கு தண்ணின பயம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு கமோடியாவுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது டேனியா கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் நிறையா தப்புகள் பண்ணியிருக்கிறேன், நிறையா கொலைகளுமே பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனாட்டியே என்னைய ஃபேஸ் டு ஃபேஸ் மிரரில் பார்க்குறதுக்கு பயப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்ஷனுமே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் தான் அவரை கொல்றதுக்காக வந்திருப்பார். ஸோ ஒருவேளை இதுலேயுமே ஒரு ஃபோர் ஷேடை பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றதும் தோணுது. கமோடியாவில் தான் ஹென்ரி மற்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஸோ அவங்களில் ஜெமினி மேனில் இருக்கிற பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸரை அதாவது நம்ம ஜூனியரை இங்கே இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கே வர விஷயம் தெரிஞ்சு ஒரு செம்ம ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். வில் ஸ்மித் வெர்சஸ் வில் ஸ்மித் அப்படின்ற மாதிரியான ஒரு செம்ம ஒரு ஃபன்னான ஒரு சேசிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்.
ஃபைட் சீக்வன்ஸில் ஹென்றி ஒரு மாதிரி மிரண்டு போகிற இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெரிஞ்ச எல்லா மூவுமே அந்த ஜூனியரும் பண்ணுறத பார்த்து இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்பார். அங்கே ஒரு வழியாக கம்போடியா போலீஸ் வந்து ஹென்றி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வழியாட்டி ஜூனியர்கிட்டேருந்து நம்ம ஹென்றி தப்பிச்சிருப்பார். ஹென்றி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வெரிஸ் கிட்ட என்னைய மாதிரியான ஒரு ஆளை பார்த்தேன், அதுவும் என்ன அளவுக்கு பவர்ஃபுல்லாக என்னுடைய மூவ்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மிதமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்லலாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் ஒரு கில்லிங் மிஷினாக தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வரும். சைட்லலாம் டார்கெட்டு அந்த எய்ம் பண்ணுறதுக்கான அதுவும் அண்ட் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் சுற்றி இருக்கிறதாகவும் தெரியுது. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவர் ஜஸ்ட் ஒரு கில்லிங் மிஷினாக தான் வேரிஸ் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் தெரிய வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் ஹாஸ்டேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருக்கும்போது அவரை ஷூட் பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சிருந்த ஹாஸ்டேஜுமே டக்குன்னு கன் எடுத்து சுடும்போது ஸோ அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்லேருந்து எப்படி தப்பிக்கணுன்ற அளவுக்கு அவங்களாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பூடாஃபஸில் வந்து நம்ம ஹென்றி இறங்கியிருக்கிறான், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றத பாரு அப்படின்ற மாதிரி ஜெமினி மேன் அதாவது ஜூனியரை வந்து அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அவர் எதுக்காக வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே மைக்ரோபயாலஜிஸ்ட்டை பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்றதுக்காக அவர் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹென்றி மீட் பண்ணப்போ அங்கே இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் இல்லாத அண்ட் பயம் இல்லாத ஒரு டீமை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது க்ளவுன் டீமை பில்ட் பண்ணுறது தான் கிளேவரஸோடைய மூவி பிளான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்லியிருப்பாங்க. சூப்பர் ஹியூமன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த அதை வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹென்றி வந்து இந்த லேபை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணி ஆகணும், இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லேபே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பார். பேரர், வில் ஸ்மித் அண்டு டேனியா இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, டேனியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி டேனியாவை ஜூனியர்கிட்டே கொடுத்து இவனை பத்திரமா பார்த்துக்க சேஃப் பேஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது டேனியாவை ஒரு ஹாஸ்டேஜாக யூஸ் பண்ணி ஹென்றி இங்கே வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜூனியர் பிளான் பண்ண அந்த பிளேஸ்மெண்ட்டில் ஜூனியர் வெர்சஸ் ஹென்றி அப்படின்ற ஒரு பயங்கரமான ஃபைட் கிக் ஆஃப் ஆகும். அந்த இடத்துல வந்து உண்மையிலுமே ஆசமாக இருக்கும். அண்ட் அந்த ஃபைட் ஓரளவுக்கு அந்த 3D மாடலிங்கில் கொஞ்சம் சொதப்பு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கும், லைக் கேமிங் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டே ஒரு மாதிரியான கேமிங் எஃபெக்டை தான் கொடுத்துருக்கோம். அந்தளவு ஓகேவா நல்லாவே பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட். பட் எனக்கு வந்து அந்த கேமிங் ஃபீல் தான் கொடுத்துருந்தது. ஃபைனலாக ஹென்றி வந்து ஜூனியரை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு க்ளோன், ஜஸ்ட்டு ஒரு க்ளோன் தான், என்னுடைய புள்ள கூட கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தை வச்சுட்டு போயிருப்பார். இன்றைக்கி எனக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு குழப்பத்தை விதைச்சிட்டு போகும்போது அவர் ஜூனியர் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிளேவரிஸை மீட் பண்ணும்பொழுது அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாட்டி ஸோ ஜூனியருக்கு வந்து இவர் வந்து உண்மையாலுமே அப்பா தானா இல்லை நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து சரி நம்ம ஹென்ரியை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஜேஜேவுக்கு வருவார். ஏன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜேவில் தான் அந்த லேப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு கிளேவரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறதுக்காக வில் ஸ்மித் டீமோடய வந்திருப்பாருங்க. ஜேஜேவில் இறங்கின உடனேவே ஜூனியர் வந்து டக்குன்னு ஹென்ரியை சுட்டிருப்பார் டிவெனம் யூஸ் பண்ணி. டிவெனம் வந்து ஹென்ரிக்கு வந்து அலர்ஜி அண்ட் அதுவுமே ஜூனியருக்கும் அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இது ரெண்டு மேட்ச் ஆகுதா ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அவர் ஷூட் பண்ணி பார்ப்பாங்க. இது அலர்ஜி அவருக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அலர்ஜி உண்மையாக இல்லையான்றதை வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜூனியர் வந்து நம்மளுடைய ஹென்ரி டீமில் அவரும் ஒரு பார்ட்னராக வந்து சேர்ந்துருப்பார். அண்ட் அந்த போகிற வழியில் உங்கள் அப்பா யார், உங்களுக்கு என்ன வயசு அப்படின்ற மாதிரி நான் அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது லிட்ரலாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரிக்கும் ஜூனியருக்கும் ஒரே அப்பா அம்மா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரியோட சின்ன வயசு தான் ஜூனியர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல கிளேவரிஸ் கால் பண்ணி டக்குன்னு ஜூனியரை போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெமினி மேன் வந்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு மொத்தமாக அந்த டீமை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கியிருப்பாங்க. இடத்துல நம்ம ஹென்ரி, டேனியா அண்ட் ஜூனியர் 3 பேருமே தப்பிச்சிருவாங்க. நம்ம பேரர் மாட்டிப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 சைடுமே கதவு இருக்கும், இவருக்கு மட்டும் கதவு இல்லாமல் நசுங்கி செத்துருவார். அண்ட் அங்கே வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுலேயுமே ஒரு விஎஃப்எக்ஸ் சொதப்பல் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மிஷின் கன்னை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒயின் பாட்டில் தெரிக்கிறது எல்லா கண்ணாடியுமே செதறதை பார்த்துருக்கலாம். அண்ட் அப்படியே அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கண்ணாடி கிளாஸ் எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி சொதப்புனதை நோட் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். ஃபைட் சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது கிளே வர்சஸ் ஜூனியர் அப்படின்ற ஒரு ஃபைட்டுமே கிக் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ கிளே வந்து உண்மையாலுமே நம்மளை வந்து ஒரு வெப்பனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா இவர் வந்து முழுசாகவே ஜூனியர் வந்து ஹென்ரியோட சேர்ந்துருவார். அண்ட் அப்போ தான் வெப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சும்மா பறந்து அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லிட்டரலாக அது அவர் ஃபயர்லேருந்து ஏஞ்சி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபயருக்கு அவர் ரியாக்ட் பண்ணாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெயின் இல்லாத ஒரு கேரக்டராக பில்ட் பண்ணியிருப்பாங்க அவரை. ஸோ கடைசியாக அவரையுமே போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா
3வது வில் ஸ்மித்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் டக்குன்னு கொண்டுட்ட மாதிரியான ஃபீல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி மேன்ஸ் கூட ஃபைட் பண்ண அளவு கூட அவர்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணும்பொழுது ஜூனியரை விடவுமே ஒரு வயசு கம்மியாக காமிச்சு அவர் லைக் 20 வயசில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. அதில் டிஏஜிங் வந்து ஜூனியரை விடவுமே டைம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஹென்ரியிலேருந்து ஜூனியர் வந்து ஜூனியர்கிட்டேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ அதனாட்டி அந்த டைமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளேவரிஸ் வந்து உன்னை புள்ள மாதிரி வளர்த்தனடா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஜூனியர்கிட்ட வரும்போது நீ இன்னும் எத்தனை குளோன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லாரையும் கொள்ளுவேன் அண்ட் இப்போ உன்னை கொல்ற அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது ஹென்றி வந்து அந்த கன்னை வாங்கி நான் அதை முடிச்சு வைக்கிறேன் நீ பண்ணினா உனக்கு மனசு வலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் அந்த கதையை முடிச்சு வைப்பார். டெல்லுடைய உதவி மூலயமா அந்த லேபையுமே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹென்றி ஃபைனலாக ஃப்ரீடம் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே காமிச்சிட்டு அவர் சின்ன வயசில் என்னென்னத்தெல்லாம் அனுபவிக்காமல் விட்டாரோ அதை எல்லாருமே ஜூனியரை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்து அந்த மெமரிஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அம்மாவான ஜாக்சன் அப்படின்ற அந்த ஒரு பேரையுமே இந்த ஜூனியருக்கு வச்சுருக்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த மூவி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியருடைய கேரக்டர் மட்டும் அந்த டிஏஜிங்கில் லைட்டாக பிசுறு தட்டு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அது டிஜிட்டலாட்டி தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அண்ட் இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இப்போ வர கோட் மூவியில் அந்த டிஏஜிங்லாம் பக்காவாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2019 வந்த படம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு யோசிச்சு பாருங்கள். ஓவராலாக இந்த மூவி வந்து உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு செம்ம ஆக்ஷன் பேக்கடோட ஒரு சின்ன ஃபன்னோடய கொடுத்துருக்க ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கும் கோட்டுக்கும் லிங்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சிமிலாரிட்டிஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர கதையை அப்படியே தூக்கி வந்து காப்பி அடிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ விபி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்றது எனக்கு தோணுது. அதில் இருக்கிற அந்த கேரக்டரை இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கலாமே தவிர கதை எடுத்துருக்க மாட்டாங்க. அதுபடி ஜெமினி மேன் அண்ட் கோட் இந்த மூவியுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஸோ இந்த ஜெமினி மேன் மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.